புதிய வருடத்திலே முதல் நாளிலே தேவனுடைய செய்தியை கேட்க இருக்கிறோம். ஆண்டுடைய வார்த்தைக்காக நாம் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா அதனுடைய 43ஆம் அதிகாரம், அதனுடைய 1ஆம் வசனம், 2ஆம் வசனம். அதே போல் புதிய ஏற்பாட்டிலே யோவான் அதனுடைய 16ஆம் அதிகாரம், அதனுடைய 33ஆம் வசனம். இந்த 3 வசனங்களையும் நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்க இருக்கிறோம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அதே போல் யோவான் அதனுடைய 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இந்த வசனங்களின் மூலமாக தேவன் நம்மோடு பேசும்படியாய் நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? அப்பத்தை பிட்டு தாரும், அப்பா அப்பத்தை பிட்டு தாரும், அப்பத்தை பிட்டு தாரும், அப்பா அப்பத்தை பிட்டு தாரும், ஒப்பில்லா வார்த்தையாம் அப்பத்தை பிட்டு தாரும், ஒப்பில்லா வார்த்தையாம் அப்பத்தை பிட்டு தாரும், ஆசீர்வதித்தே அருளும், அப்பா ஆசீர்வதித்தருளும், ஆசீர்வதித்தே அருளும், அப்பா ஆசீர்வதித்தருளும், அப்போத மாத்துமா அப்பத்தால் திருப்தியாகும், அப்போதம் மாத்துமா அப்பத்தால் திருப்தியாகும். அன்பின் பரலோக தந்தையே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி அப்பா. இந்த புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க நீர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டிலும் உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானித்து இந்த ஆண்டை நாங்கள் துவக்க இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் தாமே இந்த ஆண்டு முழுவதும் எங்களோடு இருந்து உம்முடைய வசனத்தினாலே எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனத்தின் மேன்மையை நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. நீர் அப்படியே செய்வீரதுக்காக நன்றி. இந்த வார்த்தையில் இருக்கிற ரகசியங்களை அறிந்து கொள்ள கர்த்தர் எங்கள் மனக்கண்களை திறந்தள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருத்தரோடும் தனிப்பட்ட விதமாய் பேசுவீராக. அப்படியே நீ பேசுகிறதுக்காக ஸ்தோத்திரம், ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களோட நான் இந்த 3 வசனங்களை முன் வைத்தேன். இந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது, இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது தேவன் நம்மை மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார், எவ்வளோ நம்ம மேல் கரிசனை வைத்திருக்கிறார், எவ்வளவு அதிகமாக நம்மை விசாரிக்கிறார் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக தம்முடைய பிள்ளைகளோடு பேசுகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். ஆகவேதான் நம் வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்கிறோம், வார்த்தைகளை தியானிக்கிறோம். இந்த வார்த்தையில என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஜீவன் இருக்கு, வல்லமை இருக்கு. நம் சாதாரண ஒரு வார்த்தையை படிக்கல, இது தேவனுடைய வார்த்தை என்பதை நாம் மறந்துடவே கூடாது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு ஒரு நல்ல பலன் கொடுக்கிற ஒரு வசனம்னா இந்த வசனம் தான். ஆகவேதான் இந்த வார்த்தையை குறித்து எபிரேயருக்கு எழுதும்போது சொல்றார், கர்த்தருடைய வசனம் அது எப்படிப்பட்டதா? வாசிங்க, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரை அறுக்கிறதாயும் இருக்கிறது. கவனிச்சீங்களா? கர்த்தருடைய வார்த்தை சாதாரணமா எடுத்துக்கவே கூடாது. நீங்க இந்த வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்ற உணர்வோடு நீங்க அப்படி தியானிச்சு பாருங்க.
கர்த்தர் உங்களோட பேசுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆண்டவர் இந்த வார்த்தையை இங்க நம்ம கொடுக்கும்போது சொல்றாரு, யாக்கோபே. அந்த வார்த்தையை கவனிங்க, யாக்கோபே. அதே போல இஸ்ரவேலே. ஆண்டவர் இப்படிதான் நம்மளை பார்த்து அழைக்கிறார். யாக்கோபு, இஸ்ரவேல் என்று சொல்லும்போது உடன்படிக்கையின் பிள்ளைகள், நம்முடைய முற்பிதாக்கள். அதே நம்மை யோவான்ல பார்த்தோம். அந்த வார்த்தை யாருக்கு சொன்னார்? தம்முடைய அப்போஸ்தலர்களை பார்த்து சொல்றார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு அந்த வார்த்தையை கொடுக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய அப்போஸ்தலரை பார்த்து சொன்னாரு, நீங்க இந்த உலகத்தை என்ன செய்யாதீங்க, கலங்காதீங்க. உங்களுக்கு உபத்திரம் இருக்கு, உண்மைதான். ஆனா என்ன செய்யுங்க, திடன் கொள்ளுங்க. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு 2 வார்த்தைய நம்ம கொடுத்து நம்ம பலப்படுத்துகிறார். ஒண்ணு, பயப்படாதே, திடன் கொள். என்னுடைய செய்தியின் தலைப்பே பயப்படாதே, திடன் கொள். பயப்படாதே என்று சொல்லிட்டு அடுத்ததே சொல்றாரு, நான் சொல்லிட்டேன், அதனால திடன் கொள். இப்ப இப்படி நம்பணும். சேனைகளின் கர்த்தர் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார், என் தகப்பன் கொடுத்திருக்கிறார். அந்த மாதிரி அதை விசுவாசிச்சு அவர் பொய் சொல்ல மாட்டார். அவர் பொய் சொல்வதற்கு ஒரு மனிதன் அல்ல. ஆண்டவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? கட்டாயம் செய்வார். அப்படி என்றால் அந்த வார்த்தையில எவ்வளவு வலிமை இருக்குதுன்னு கவனிங்க. பயப்படாதே, திடன் கொள். இன்னைக்கு ஆண்டவர் யாரை பார்த்து சொல்றாரு? தம்முடைய உடன்படிக்கையின் பிள்ளைகளை பார்த்து, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர்களை பார்த்து, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகள், உடன்படிக்கையின் பிள்ளைகள் யார்? அவர்கள் அவர்கள் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், அவர்கள் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள். அவர்களை என் தேவனாகிய கர்த்தர் மீட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் என் ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் மீட்டெடுத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தம் நம்மை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, சாபத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறது. நீங்களும் நானும் மீட்டுக் கொள்ளப்பட்ட பிள்ளைகளாயிருக்கிறோம். ஆகவேதான் எபேசியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சொல்றார், நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். இந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்ற நாம் ஆண்டவருடைய ஸ்வீகார புத்திரராய் மாறி இருக்கிறோம். இதற்காக தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நன்றாக கவனிங்க. இவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்ற நாம், ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னால் உருவாக்கப்பட்டவன், நீ என்னால் சிருஷ்டிக்கப்பட்டவன், நீ என்னால் மீட்டுக் கொள்ளப்பட்டவன், நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அதனால நீ பயப்படாத. என்ன, தேவனால் உருவாக்கப்பட்டவன், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன், தேவனால் மீட்டுக் கொள்ளப்பட்டவனுக்கு பயம் வருமோ? நிச்சயம் பயம் வரும். ஏன் பயம் வரும்? ஏன்னா அந்த மனிதன் எங்க வாழ்கிறான்? இந்த உலகத்துல தான் வாழ்றான். இந்த வனாந்தர யாத்திரையில தான் இருக்கான். இந்த வனாந்தர யாத்திரையில இருக்கும் போது நல்ல கவனிங்க, தண்ணீர்கள் வரதான் செய்யும். ஆறுகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய நேரம் வரும். நீங்கள் அக்னியின் ஊடே நடக்க வேண்டிய சூழ்நிலையும் வரும். அதைதான் ரொம்ப சிம்பிளா இயேசு சொன்னார். இந்த உலகத்துல என்ன உண்டு உங்களுக்கு? உபத்திரம். தண்ணீர்ல நடக்கிறீங்களா? பிரச்சனைகள் கூட நடக்கிறீங்களா? ஆறுகள் அப்படியே உங்களை வந்து மேற்கொள்ள பாக்குதா? ஆண்டு சொல்ல, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோட இருப்பேன். ஏன் தெரியுமா? நான் உன்னை மீட்டு கொண்டேன். என் ரத்தத்தினால் நான் உன்னை மீட்டு கொண்டிருக்கிறேன். உனக்கென்று என் விலைக்கிரயத்தை நான் கொடுத்திருக்கிறேன். நீ என்னால் மீட்டெடுக்கப்பட்டவன், நீ என்னால் மீட்டெடுக்கப்பட்டவள். நல்லா கவனித்து பாருங்க. ஆண்டவர் அன்போடு சொல்ற, யாக்கோபே, இஸ்ரவேலே, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷனே, நீ பயப்படாத. நீ தண்ணீர்களுக்குள்ளே நடக்கும் போதும் நான் உன் கூட தான் இருப்பேன். நீ ஆறுகளுக்கு கூட நடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. அக்னியின் ஊடே நீ நடக்கும் போது வேகாது இருப்ப. அப்ப என்ன அர்த்தம்? உலகத்துல உபத்திரம் உண்டுப்பா, எடுக்க மாட்டேன், இருக்கு. நல்ல கவனிங்க. நம்ம ஆண்டோட பிள்ளை ஆயிட்டோம்னா நமக்கு தனியா சேஃபா வேற இடத்துல கொண்டு போய் வைக்கல. எந்த உலகத்துல தான் வச்சிருக்காரு? உபத்திரம் நிறைந்த உலகத்துல தான் வச்சிருக்காரு.
பாடுகள் நிறைந்த உலகத்துல தான் வச்சிருக்காரு. பிரச்சனைகள் நிறைந்த உலகத்துல தான் வச்சிருக்காரு. ஒவ்வொரு ஆண்டும் நாம் கடந்து செல்லும்போது நாம் நினைவில் கொள்ள வேண்டும், இந்த உலகமானது இன்னும் மோசத்துக்கு மேல் மோசமாய் போய்கொண்டுதான் இருக்கும். பாவத்தின் கொடூரத்தை நீங்கள் இன்னும் அதிகமாய் பார்ப்பீர்கள். பலவிதமான கொள்ளை நோய்கள் பரவதான் செய்யும். யுத்தங்களுக்கு மேல் யுத்தத்தின் செய்தியை கேட்பீர்கள். பல இடங்களில் பூகம்பங்கள் வருவதை பார்ப்பீர்கள். பஞ்சங்கள் தாண்டவம் ஆடும். இதெல்லாம் நடக்கும். இது நான் சொல்ல, இது யார் சொன்னா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே சொன்னார். நல்ல கவனிங்க. நீங்க நினைச்சிட கூட நான் இது தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஒன்னும் இல்ல. நான் இயேசு சொன்னதான் உங்களுக்கு திருப்பி சொல்றேன். இந்த உலகம் கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்க நினைச்சிட கூடாது இந்த 2026 அப்படியே சுபிக்ஷமா நமக்கு இருக்க போதுன்னு. நமக்கு சேஃபா இருக்கும். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, இந்த உலகத்துல என்ன இருக்கு உனக்கு? உபத்திரம் உண்டு. நீ தண்ணீருக்குள்ள போய் தான் ஆகணும். போ. ஆறுகளுக்குள்ள நீ நடக்கணும், நட. அக்னிக்குள்ள நீ போய் தான் ஆகணும், நீ போ. ஆனா ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிற, அதான் நீங்க கவனிக்கணும். அது என்னது? நான் உன் கூட இருக்கேன். தேவாதி தேவன் என் கூட இருந்தா எனக்கு என்னங்க பிரச்சனை? அல்லேலூயா. ஒரு தகப்பன் தன் குழந்தையோடு போய் கொண்டிருக்கிறார். தெருவில் அப்படியே போறாரு. ஒரு பயங்கரமான ஒரு கொடூரமான நாய் பிள்ளைய நோக்கி சீறிட்டு வருது. அந்த பிள்ளை தகப்பனுடைய கையை பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தகப்பன் அந்த பிள்ளையுடைய கையை பிடிச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அது நாயை கண்டும் பயப்படாது. அது என்னதான் கோபமா வந்தாலும் பயப்படாது. பயமாதி இருந்தாலும் யாரை பார்த்துரும்? டக்குன்னு அப்பாவை பார்த்துரும். அப்பாவுடைய ஒரு முறைப்பில் நாய் ஓடிடும். ஆனா அதே இது தன்னன் தனியா அது போச்சுன்னா அங்கதான் அது பயந்து ஓடும். இன்னைக்கு நீங்களும் நானும் தன்னந்தனியா இல்லைங்க. இந்த 2026 ஆண்டுக்குள்ள பிரவேசிச்சிருக்கோம். யார் கூட தெரியுமா? நம்முடைய பரம தகப்பனோட சேர்ந்து அவரோட கூட நம்ம நடக்கிறோம். நீங்க எப்பவுமே அவருடைய பிரசன்னத்தை தக்க வச்சுக்கோங்க. அவருடைய சமூகத்துல எப்பவுமே களி கூறுங்க. அவரை மட்டும் துக்கப்படுத்தாதீங்க. அவருக்கு பிரியமா நடங்க. அப்படின்னா ஒண்ணு சொல்லட்டும், ஆண்டு சொல்வாரு, பயப்படாத, நான் கூட தான் இருக்கேன், நான் கூட இருக்கேன். இந்த உலகத்துல உபத்திரம் உண்டுப்பா, நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெயித்து இருக்கிறார். கல்வாரி சிலுவையில் அவர் மரித்த போது சாத்தானின் தலையை நசுக்கி விட்டார். 1 யோவான் 3:8 கடைசி பகுதி கவனிங்க. பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசின் கிரியை, அவன் பலவிதமான கிரியைகளை உங்க வாழ்க்கையில கொண்டு வருவான். உபத்திரவம் கொண்டு வருவான், தண்ணீருக்குள்ள நடக்க வைப்பான், அக்னிக்குள்ள நடக்க அவன் பண்ணுவான், இதெல்லாம் செய்வான். ஆனா ஞாபகத்தில் அவனுடைய கிரியைகள் யாவற்றையும் என் தேவனாகிய கர்த்தர் சிலுவையில அழித்து போட்டு விட்டார். ஆகவே நீங்களும் நானும் ஆண்டவருடைய பாதுகாப்புல இருக்கிறோம். ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நம்முடைய ஜீவியத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக பாடங்கள் இருக்கு. பாருங்க, இங்க யாக்கோபுக்கு சொல்றாரு, நீ என்னால் சிருஷ்டிக்கப்பட்டவன், நீ என்னால் உருவாக்கப்பட்டவன். அங்க சீஷர்ல எப்படி நம்ம அழைப்பாரு? அவங்கள அழைக்கும் போது ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார். கொஞ்சம் வாசிங்க. லூக்கா 12 4 கவனிங்க. என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இங்க சொல்றாரு, என் சிநேகிதனே, எனக்கு பிரியமானவனே. நம்மை பார்த்து எவ்வளவு அழகா அன்பான வார்த்தை வருது பாருங்க. இந்த சிநேகிதனை பார்த்து என்ன சொல்றாரு? நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு? இந்த சீஷர்ல பார்த்து சொன்ன வசனத்தை கவனிங்க. சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதீங்க. ஆண்டவர் நம்மளுக்கு தைரியத்தை கொடுக்கிறாரு. இந்த உலகத்துல மனுஷன் நமக்கு விரோதமா வரலாம், பிசாசு மனிதர்களை ஏவி விடலாம், பலவிதமான பிரச்சனைகள் நமக்கு மனிதர்கள், ஏன்னா சமுதாயத்துல இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு,
சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்க. நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமையுள்ளவருக்கு பயப்படுங்கள். ஆம், அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுகிறது இல்லை. நல்லா கவனிங்க, இயேசு சொல்றாரு, ஒரு குருவியே தேவனால் மறக்கப்படலையா? உங்கள் தலையில் உள்ள, ஏன்னா நீங்க யார்? அவருக்கு சிநேகிதர், நீங்க அவருடைய சீஷன், நீங்க அவருடைய சீஷி, நீங்க அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவருக்கு பிரியமானவர்கள். அவர் சொல்றாரு, உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்க. அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கல, நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். இந்த வார்த்தையினால பலப்படுங்க. நீங்க குருவியை காட்டிலும் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? என் ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தினால் மீட்டெடுத்து உங்களை தம்முடைய சிநேகிதரா மாத்திருக்காருங்க. நம்மோட ஒரு உடன்படிக்கையை செய்திருக்கிறார். நாம் அவரோட ஞானஸ்நானத்துல உடன்படிக்கை செய்தோம். இப்ப அவர் நம்மோட உடன்படிக்கை செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கைக்கு பேர் என்னங்க? புதிய உடன்படிக்கை. இது ஏன் உங்களுக்கு நான் சுட்டி காட்டினேன் என்றால், இந்த சிநேகிதனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய உரிமையை பாருங்க, பாக்கியத்தை பாருங்க. சீஷர்ல தெரிந்து கொண்டாரு, சீஷர்ல அனுப்புறாரு ஊழியத்துக்கு. சும்மா அனுப்பலங்க, ஒரு பெரிய அதிகாரத்தோட தான் அனுப்புறாரு. என்ன அதிகாரம்? கொஞ்சம் வாசிங்க. லூக்கா அதனுடைய 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். சீஷர்ல ஊழியத்துக்கு அனுப்புறாரு, தம்முடைய சித்தத்தை செய்வதற்கு அனுப்புகிறார். உடன்படிக்கையின் பிள்ளைகள்னா அதுதான், அவர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்வார்கள். சிநேகிதர் யார்? ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்கள், அவங்க தான் சிநேகிதர். அப்போ ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் பாருங்க, ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. என்ன அதிகாரம் தெரியுமா? நீங்க ஊழியத்துக்கு போகும்போது, நீங்க எனக்கு பிரியமா இந்த உலகத்துல நடக்கும்போது என்னெல்லாம் வரும்? சர்ப்பம் வரும், தேள் வரும், சிங்கம் வரும். அதனால என்ன சொன்னாரு? சர்ப்பத்தை நீங்கள் மிதிப்பீர்கள், சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் காலின் கீழே மிதித்து போடுவார், நசுக்கி போடுவார். அப்படின்னு என்ன அர்த்தம்? தேள் வரும், சிங்கம் வரும், எல்லாம் வரும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதை நீ மிதிப்பாய். அடுத்தது இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லிட்டேன். என்ன சொல்றேன் தெரியுமா? சத்ருவின் 1-2 அதிகாரத்தை, அப்படியோ இல்ல, சகல அதிகாரத்தை. நல்ல கவனிங்க அந்த வார்த்தைய, எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. சகல அதிகாரம். ஏன்னா நம்ம கூட யார் இருக்கா தெரியுமா? ஆவியானவர் இருக்க. ஹல்லேலூயா. ஆவியானுடைய அபிஷேகம் நமக்குள்ள இருந்தா சகலத்தையும் குறித்து அவர் நமக்கு கற்றுத் தருவார், போதிப்பார். பிசாசின் தந்திரங்களையும் உங்களுக்கு காட்டிடுவாரு. பிசாசின் சகல அதிகாரத்தையும் மேற்கொள்ளும்படியாய் தேவன் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப இந்த ஒரு நம்பிக்கை நமக்கு தேவன் கொண்டு வந்திருக்காரு. அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. இந்த ஆண்டுல பயம் நிறைந்த சூழ்நிலைகள் வரக்கூடும். இந்த நேரத்துல நீங்க ஆண்டுடைய வாக்குத்தத்தங்களை பற்றி கொள்ளுங்க. அதனால வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுக்கிறார். வாக்குத்தத்தங்கள் கொடுக்கிறதுக்கு காரணமே அவருக்கு தெரியும், நம்ம எல்லாம் எப்படிப்பட்ட மனுஷர்கள் தான், பலவீனமான மனிதர்கள் தான். சூழ்நிலையை பார்த்து அப்படியே நம்ம விழுந்துருவோம் இல்ல. தேள்களை பார்த்தோன்னே ஒரு ஆட்டோமேட்டிக்கா பயம் வந்துடும். சர்ப்பத்தை பார்த்தோன்னே ஒரு பயம் வந்துடும். தண்ணீரை பார்க்கும்போது பயம் வருது. ஆற கடக்கும்போது கொஞ்சம் பிரச்சனை வருது, நமக்கு ஒரு திகில் வருது இல்ல. ஆண்டவர் சொல்றார், பயப்படாத, திகையாத, திடன்கொள், திடன்கொள், நான் உன் கூட இருக்கேன், நான் உலகத்தை ஜெயித்தேன். இன்னைக்கு நாங்க முன்பாக 3 நபரை வைக்க போறேன். உடன்படிக்கை பண்ணின மக்களை தான் உங்களை காட்ட போறேன். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரத்தை தான் உங்களுக்கு காட்ட போறேன். அவருடைய வாழ்க்கையில தேவன் எப்படி பயப்படாதே என்று சொல்லி
எப்படி அவர்களை வழிநடத்தினார், அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மேன்மையை தந்தார், அவர்கள் மூலமாக தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார் என்பதை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். முதலாவது, தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, குறைகளோடு இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில, பலவீனமான மனிதனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எப்படி கிரியை செய்கிறார். அந்த பலவீனமான மனிதன், ஒதுக்கப்பட்ட மனிதன் ஆண்டவரையே சார்ந்து ஆண்டவர் தான் என்னுடைய தேவன் என்று சொல்லி உடன்படிக்கை பண்ணும்போது, தேவன் அந்த மனிதனோட உடன்படிக்கை செய்து எந்தவனமாய் அந்த மனிதனை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் மாற்றுகிறார் என்பதை உங்களுக்கு காட்டப் போகிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம் ரூத்தின் புத்தகம். ரூத் என்ற ஒரு பெண்மணியை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த ரூத் என்பவள் யார் அப்படின்னா, ஒரு மோவாபிய பெண். மோவாபிய பெண். ஆனால் இந்த பெண்ணை யார் விவாகம் செய்து கொண்டார் என்றால், நகோமி என்ற ஒரு இஸ்ரவேலருடைய பையன் தான் மகன். அவன் பேர் மக்லோன். அந்த மக்லோனை தான் இந்த ரூத் என்னது திருமணம் பண்ணினாள். ஏன்னா பெத்லகேம்ல பஞ்சம் உண்டானதுனால நகோமி தன்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்து எங்க போயிட்டா, பஞ்சம் இல்லாத இடத்த பார்த்தா. எங்க? அது மோவாப். அங்க போயிட்டா. அங்க போய் 10 வருஷம் அங்க இருந்தா குடும்பமா. அந்த நாட்கள்ல ஆண்டவர் விட்டு தூரமாய் போன நகோமியுடைய குடும்பத்துல ஒரு பெரிய சோகமான நிகழ்வுலாம் நடந்துச்சு. என்னது? முதல்ல நகோமியுடைய புருஷன் இறந்துருவாரு. அதே போல நகோமியுடைய 2 பிள்ளைகள், 2 மகன்கள், அதாவது மக்லோன், இன்னொன்னு கிலியோன், 2 பேருமே இறந்துருவாங்க. இப்போ இந்த மக்லோனுடைய மனைவியாகிய ரூத் விதவை ஆயிட்டா. அதே போல கிலியோனுடைய மனைவி ஒர்பால், அவளும் விதவை ஆயிட்டா. 2 பேருமே நகோமியை நேசிச்சவங்க. இப்போ நகோமி கேள்விப்படுறா, பெத்லகேம்ல பஞ்சம் நீங்கிருச்சு அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே, செய்தி கேட்ட உடனே, சரி இனிமேல் நம்ம வீட்டுக்கு திரும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நகோமி தன்னுடைய ஊருக்கு கிளம்பிட்டார். அந்த நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, ஓர்பால் நகோமிக்கு கூட வரேன்னு சொல்லுவா, ஆனா முத்தமிட்டு போயிடுவா. ஏன்னா நகோமி சொல்லுவா, என் கூட வராதீங்க, உங்களுக்கு இஸ்ரவேல் தேசத்துல நான் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கொடுக்க முடியாது, பெட்டர் நீங்க என்ன செஞ்சிருங்க, இங்கேயே இருந்துருங்க, நீங்க இங்க திருமணம் பண்ணி நல்ல வாழ்க்கை வாழுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறா, நல்ல ஆலோசனை கொடுக்குறா. உண்மைதான். ஆனா ஓர்பால் முத்தமிட்டு போயிட்டா. ஆனா இந்த ரூத் இருக்கா பாத்தீங்களா, அவ முத்தமிட்டுலாம் போல, தன் மாமியார பற்றி கொண்டாள். அவ ஏன் பற்றி கொண்டாள் என்றால், நகோமியுடைய லைஃப் பார்க்கிறா, பிளஸ் நகோமியுடைய தேவனை அவ அறிந்து கொண்டா. அதான் பெரிய விஷயம். நகோமியுடைய தேவனை அறிந்து கொண்டதுனால அந்த தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை அந்த மகள் ருசித்து பார்த்திருக்கிறாள். அதனால அவள் நகோமியோட எண்ணத்துல சொல்றா, இதுதான் அவளுடைய உடன்படிக்கையின் ஜீவியத்தை காட்டுது. என்ன சொல்றா பாருங்க, 16ஆம் வசனத்தை கவனிங்க. நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். இங்கதான் நீங்க கவனிக்க வேண்டிய அடுத்த வார்த்தை, மிக முக்கியமானவர். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். என்ன அற்புதமான ஒரு அறிக்கை. நம்ம ஞானஸ்நானத்துல என்ன சொல்றோம்? இயேசுவே நீர்தான் என் தேவன். அடுத்தது இன்னொன்னு சொல்லுவோம், வாழ்வானாலும் தாழ்வானாலும் நான் என்ன செய்வேன், உம்மை பின்பற்றுவேன். அடுத்து சொல்றேன் பாருங்க, நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றால். பாருங்க என்ன அற்புதமான ஒரு உடன்படிக்கை செய்யறா பாருங்க. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். நகோமியை பார்த்து சொல்றா, நகோமி அவர்களே, என் மாமியாரே, என்ன போகிறதுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணாதீங்க, ஆலோசனை கொடுக்காதீங்க, நான் போக மாட்டேன், நான் உங்களோட தான் வருவேன். மரணமே அன்றி ஒன்றும் நம்மள என்ன செய்யாது, பிரிக்க முடியாது. அவளுடைய அந்த மன உறுதியை பார்த்து நகோமி அதுக்கப்புறம் ஒன்னும் பேசல. இந்த ரூத் என்ன செய்யறா, இப்போ நகோமியோட சேர்ந்து
நகோமியுடைய இடத்துக்கு போனான். இப்போ நகோமி அந்த ஊருக்கு வந்துட்ட பிறகு நீங்க கவனிங்க, அங்க வார்கோதுமை அறுப்பின் நாட்கள் துவக்கமாகுது. இந்த நேரத்துல யோசிச்சு பாருங்க, ஒரு பெண், ஒரு விதவையான பெண், இளம் வயசுள்ள பெண் எப்படி தன் வாழ்க்கையை ஓட்டுவா? உடன்படிக்கை பண்ணிட்ட உண்மைதான். ஆனா என்ன விசுவாசம் பாருங்க அந்த பிள்ளையுடைய, என்ன நம்பிக்கை பாருங்க. தைரியமா போறா. தான் வீட்டுல என்ன சொகுசா வாழ்ந்தாலோ தெரியல. ஆனா இங்க வந்து நகோமிக்காகவும் தன் வீட்டுக்காகவும் உழைக்கிறா, கஷ்டப்படுறா. எப்படி கஷ்டப்படுறா தெரியுமா? நகோமி சொன்னா, நீ வயல்ல போய் அங்க வார்கோதுமை அறுக்கிற நேரம் நீ என்ன செய்யலாம், போய் கீழே விழுற கதிரை என்ன செய்ய பொறுக்கிட்டு, அது வந்து இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு தேவன் கட்டளையா கொடுத்தாரு. என்ன கொடுத்தாருன்னா, வயல்ல முழுசா வெட்டக்கூடாது, கொஞ்சம் விட்டுறணும். அது யாருக்கு போகும்? ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு அந்த ஆகாரம் போகும். அவங்க போஷிக்கப்படுவாங்க. நல்ல ஒரு சிஸ்டம் தேவன் வச்சிருந்தார். இது தேவன் திக்கற்றவர்கள் மேல, எளியவர்கள் மேல வைத்திருக்கிற இரக்கத்தை காட்டுது. அப்போ தேவ பிள்ளைகள் வந்து தங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் கிடைச்ச உடனே தனக்குன்னு எடுத்து சாப்பிடக்கூடாது, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்ப பாருங்க, இந்த நகோமி சொல்றா ரூத்துட்ட. ரூத்து பாருங்க, நகோமியுடைய பேச்சை கேட்டு போவாசுடைய வயல்ல போயிட்டா. தெரியாமையே போயிட்டா போவாசுடைய வயல்ல. அங்க போய் அங்க அந்த கதிரை பொறுக்க ஆரம்பிக்கிறார். அதை வச்சு தன்னுடைய மாமியாருக்கும் உணவு கொடுக்கணும், தனக்கும் அது உணவுக்காக அவ கஷ்டப்பட்டு அந்த வெயில்ல கூட என்ன செய்யறா, கஷ்டப்பட்டு பண்றா. நல்லா கவனிங்க, எவ்வளவு நல்ல ஒரு பெண்மணி பாருங்க. நல்ல ஒரு உழைக்கிற பெண், கர்த்தருக்கு பயப்படுகிற பெண். கர்த்தருடைய உடன்படிக்கையின் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னா, கர்த்தருக்கு பயந்து இருப்பாங்க. நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளா இருக்கிறோமா? இன்னைக்கு பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்றாரு. நம்மளை பார்த்து உடன்படிக்கையின் பிள்ளைன்னு சொல்றாரு, நம்மை மீட்டெடுத்தேன்னு சொல்றாரு. எல்லாம் உண்மைதான். ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நீங்களும் நானும் பயப்படாம இருக்கணும்னா தேவன் நமக்கு இன்னொரு கட்டளையை கொடுக்கிறாரு. என்ன கட்டளை தெரியுமா? கொஞ்சம் வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின் முதல் பகுதி. எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரத்தில் அன்பு கூறுங்கள் சொல்லிட்ட பிறகு அடுத்து சொல்றாரு, ரொம்ப அற்புதமான கட்டளை. தேவனுக்கு பயந்திருங்கள். நீங்க பயப்படாம இருக்கணுமா? யாருக்கு பயப்படணும்? தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள வரணும். ரூத்து வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்திக்கிறா. மோவாபிய பெண்ணுடைய நிலைமை என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்க அவங்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க தேவனுடைய சபைக்குள்ளேயே வரக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு சட்டம் இருக்கு. அப்போ இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்ட ஜனம், ஒதுக்கப்பட்ட ஜனம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக ஒரு கீழான ஜனம் தான். அவங்களை தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்க ரொம்ப நல்லதா பார்க்கவே மாட்டாங்க. அப்போ அந்த பெண்ணுக்கு அங்க என்னங்க நம்பிக்கை இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. நல்லா தெரியுது அந்த ஜனத்துக்கிட்ட வந்தா அந்த ஜனம் ஏற்றுக்கொள்ளாதுன்னு. ஆனா கூட அவ சொல்றா, இந்த ஜனம் என்னுடைய ஜனம், இந்த தேவன் என்னுடைய தேவன். பாருங்க, ஜனம் வேணா ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம், ஆனா ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு விட்டார். அல்லேலூயா. நீங்க ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ணினீங்கன்னா ஆண்டவர் உங்களோட ஒரு புதிய உடன்படிக்கை செய்வார். ஆண்டவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். பாருங்க, போவாசுடைய அந்த வயல்ல வந்து அவ கதிர் பொறுக்கிறா. போவாசோட சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த போவாஸ் வந்து அந்த பிள்ளை குறித்த, ரூத்தை குறித்து எல்லா டீட்டெயில்ஸும் அவருக்கு கிடைக்குது. நல்ல சாட்சியுள்ள மகள் இந்த மகள். பெத்லகேம்ல அவ வாழ்ந்த வாழ்க்கை அந்த அளவுக்கு அவர் சாட்சியுள்ள வாழ்க்கையா இருந்திருக்கிறது. கவனிங்க, அதெல்லாம் கேட்டுட்ட பிறகுதான் அவர் சொன்னாரு, போவாஸ் வந்து ரூத்தை பார்த்து சொல்றாரு, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. பாருங்க, எல்லா செய்தியும் போவாஸ்க்கு வந்துருச்சு. இவன் போவாஸ் என்ன சொல்றாரு பாருங்க, என்ன அருமையான வார்த்தையை சொல்ற பாருங்க. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். எவ்வளவு அற்புதமான ஒரு வாக்கு பாருங்க.
மோவாபிய பெண்ணாகிய ரூத் யெகோவா தேவனை பற்றி கொண்டாள். அதான் வேதம் சொல்லுகிறது, யெகோவா தேவன் நித்திய கண்மலையாயிருக்கிறார், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான் பாருங்க, ரூத் எவ்வளவு பாக்கியவதியா மாறிட்டானா. இப்ப அதே போவாஸ் சொல்றாரு, உன் சைகைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு தருவாராக. நீ யாருடைய சட்டையின் கீழே வந்திருக்கிற? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டையின் கீழ் வந்திருக்கிற, அடைக்கலமா வந்திருக்க. உனக்கு நிச்சயம் கர்த்தர் என்ன செய்வாரு? நிறைவான பலன் தருவார். எப்படி தருவாரு? நிறைவான பலன். பாருங்க, கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. தம்மண்டை வந்த பிள்ளைகளை ஒருபோது கைவிடுகிறது இல்லை. அவங்க தண்ணீரின் பாதையில நடக்கதான் வேணும். இப்ப பாருங்க, மற்றவங்களுடைய வயல்ல போய் கதிர் விழுற கதிரை அந்த அந்த தானியத்தை பொறுக்கிறானா, அந்த பொறுக்கிற வேலை எவ்வளவு கடினமான ஒரு வேலை. யோசித்து பாருங்க, ஒரு அவமானம் நிறைந்த ஒரு வேலை. ரூத்தை யோசித்து பாருங்க, மோவாப் தேசத்துல எப்படி இருந்திருப்பா? நல்ல செழிப்பா இருந்திருப்பா, நல்ல ஒரு குடும்பத்துல இருந்திருப்பா, நமக்கு தெரியல. ஆனா இங்க வந்து ஆண்டவருடைய மகளா தன்னை மாத்திக்கிட்டா. ஆண்டவரை தன்னுடைய யெகோவா தேவனை தன்னுடைய தேவனா மாத்திட்ட பிறகு அவர் வாழ்க்கையில அந்த உடன்படிக்கைக்குள்ள வந்த உடனே தண்ணீர் நீங்களங்க, ஆறு நீங்கள, அக்னிக்குள்ள அவளுக்கு நடக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. தேவன் அந்த இதுல அனுமதிச்சார், விட்டார். நினைச்சிருந்தா ஆண்டவர் போவாச டைரக்டா கொண்டு வந்து அவளுக்கு கணவனா கொடுத்திருக்கலாமே, கொடுக்கல. கதிர் பொறுக்க வச்சார். தண்ணீர்களுக்குள்ள போகும்போது ரூத் நம்புறாளான்னு பாக்குறாரு. நான் உன் கூட தான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன். நல்லா கவனிங்க, தண்ணீர்ல போகும்போது நம்ம என்ன செய்வோம்? நிறைய நேரங்கள உடன்படிக்கையின் பிள்ளைகள் தான் ஆண்டவர் என் கூட இருக்காருலாம் சொல்லுவோம். ஆனா வாய் மட்டும் என்ன சொல்லும்? கொஞ்சம் முறுமுறுக்க ஆரம்பிக்கும். என்ன இந்த தண்ணீருக்குள்ள நடத்திட்டாரு. கண்ணீர் கண்ணீர் கண்ணீர். சியோனுக்கு போகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? தேவனை துதிக்கிறவர்கள் எப்படிப்பட்ட பிள்ளைகள் தெரியுமா? அவர்கள் ஒரு நாளும் முறுமுறுக்க மாட்டார்கள். கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். நல்லா கவனிங்க, ரூத்துடைய வாழ்க்கையில கண்ணீரின் பாதம் வந்துச்சு. தண்ணீருக்குள்ள நடந்தா, ஆறுகள் பிரவாகித்து வந்தது, அக்னியின் நடுவே போக வேண்டியதாச்சு. ஏன்னா அவ ஒரு விதவை பெண், வாலிப பெண். இதை குறித்து போவாஸ் சொல்லும்போது சொல்றாரு, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் என்று சொல்லி அவரை குறித்து நல்ல சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. இந்த இந்த வாலிப பெண் ஒரு நாளும் தானாகவே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஓடவில்லை. அவ என்ன செய்யறா? வசனத்துக்காக நிற்க, தேவனுக்காக எல்லா கஷ்டத்தையும் சகிக்க ஆயத்தமா இருந்தா. தண்ணீருக்குள்ள போகும்போது கூட, ஆண்டவரே நீர் இந்த தண்ணீர் பாதையில அனுமதிக்கிற ஸ்தோத்திரம், இந்த ஆற்றின் உடைய நடக்கும் நீரான கூட இருக்கிற ஸ்தோத்திரம், அக்னி நடுவில் நான் நடக்கிறேன் ஆனா நீங்க என் கூட இருக்கிறீங்களே ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போறா. இப்படி பண்ணதுனால என்ன ஒரு பாக்கியம் என்று கவனிச்சீங்கன்னா, பிற்பாடு இதே போவாஸ் இந்த ரூத்துக்கு நல்ல ஒரு கணவனாய் தேவன் கொடுத்தார். ஹல்லேலூயா. பாருங்க, போவாஸ் அவளுடைய நற்குணத்தை பார்க்கிறாள், அந்த நற்குணத்தை மெச்சிக் கொள்கிறாள். உடன்படிக்கையின் பிள்ளைகளை குறித்து நான் உனக்கு சொல்லட்டும், அவங்க கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்க ஆரம்பிச்சுட்டா, அவங்க முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளா இருப்பாங்க. கர்த்தருடைய பயப்படுகிற பிள்ளைகள் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வசனத்துக்காக துன்பமும் பாடுகளும் வந்தாலும், என்னதான் உபத்திரம் வந்தாலும் அதை சகிக்க ஆயத்தமாயிருப்பாங்க. முறுமுறுப்போடு சகிக்க மாட்டாங்க, துக்கத்தோடு சகிக்க மாட்டாங்க, சந்தோஷத்தோடு சகிப்பாங்க, தேவனுக்கு நன்றி சொல்லிக் கொண்டே சகிப்பாங்க. எப்படின்னா, ஆண்டவரே நீ என் கூட தான் இருக்கிறீர் என்ற ஒரு நம்பிக்கையோட விசுவாசத்தோடு தேவனை துதித்து கொண்டே இருப்பாங்க. அது மட்டுமல்ல, இந்த உடன்படிக்கையின் பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்கன்னா, நற்சாட்சி உள்ள பிள்ளைகளா இருப்பாங்க, நற்குணசாலிகளா இருப்பாங்க. வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற பிள்ளைகள் நற்குணசாலிகளா இருப்பாங்க. நல்ல கவனிங்க, ரூத்துடைய லைஃப் ஒரு அற்புதமான ஒரு லைஃபா மாறிடுச்சு. ஒதுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அவமானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, தள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆனா
என்றைக்கு ஆண்டவரை தன்னுடைய தெய்வமாக பிடித்து கொண்டாலோ, என்றைக்கு உடன்படிக்கையின் பிள்ளையா மாறினாலோ, என்றைக்கு ஆண்டவரை நீர் மாத்திரம் எனக்கு வேண்டும் என்று சொன்னாலோ, எதையும் தாங்குவதற்கு ஆயத்தமா இருந்துட்டாலோ, ஆண்டவரை துதித்தாலோ, மகிமைப்படுத்தினாலோ, உடனே ஆண்டவர் பார்த்தாரு, இந்த மகளுடைய வாழ்க்கைய அப்படியே கீழே இருக்க விடல, அப்படியே மேன்மைப்படுத்தினார். போவாஸ் என்ற ஒரு ஐஸ்வர்யவான், பயங்கர பணக்காரன். அந்த பணக்காரனை இந்த மகளுக்கு நல்ல ஒரு கணவராய் கொடுத்து, நல்ல ஒரு குடும்பத்தை அமைத்து, இந்த போவாஸ் ரூத்தின் மூலமாக பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைக்கு பேர்தான் ஓபேத். ஓபேத்துடைய மகன் பேர் தான் ஈசா. ஈசாவுடைய மகன் பேர் தான் தாவீது. தாவீதின் குமாரன் என்று யார் அழைக்கப்பட்டார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டார். எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கவனிங்க. ஆனா இந்த பாக்கியத்தை தான் நம்ம பார்க்கிறோம். இந்த மகள் சென்ற தண்ணீரின் பாதையை நீங்க கவனிக்கல. நிறைய பேர் இந்த மகளுடைய ஆறுகளுக்குள்ளே சென்ற வாழ்க்கையை பார்க்கல. அக்னியின் ஊடே நடந்த பாதையை நிறைய பேர் பார்க்கல. எல்லாம் மேன்மையை தான் பார்க்கறாங்க. மேன்மை வருவதற்கு முன்னாடி நம்மை தாழ்த்தணும். ஆண்டவர் பாதத்துல எந்த மகன் தன்னை தாழ்த்துகிறானோ, தேவன் அந்த மகனை உயர்த்துகிறவராக இருக்கிறார். சோ முதல் காரியத்தை நல்லா கவனிங்க. நீங்க உங்க தனிப்பட்ட ஜீவியத்துல நீங்க ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணியிருப்பீர்கள் என்றால், ஆண்டவர் உங்களோட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அந்த உடன்படிக்கையின்படி ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கேன், நான் உன் கூட தான் இருக்கேன், நான் உலகத்தை ஜெயித்தேன், நீயும் உலகத்தை ஜெயிப்பாய், நீயும் மேன்மையாயிருப்பாய், நான் உன்னை புகழ்ச்சியாய் வைப்பேன். ஆண்டவர் நம்மை தம்முடைய சொந்த ஜனமாக அவர் வைக்க விரும்புகிறார். இதே ஏசாயா 43ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் தம்முடைய உடன்படிக்கையின் பிள்ளைகளை பார்த்து அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்றாரு. அது நம்மை பலப்படுத்துவதாக, நம்மை உற்சாகப்படுத்துவதாக. என்னது? 4 வசனத்தை கவனிங்க. நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். மோவாபிய ஸ்திரீயாகிய அந்த ரூத் தேவனுடைய பார்வையில அருமையாய் இருந்தபடினாலே என்ன பெற்றால்? கனம் பெற்றால். ஆண்டவர் சொல்றாரு, நானும் உன்னை சிநேகித்தேன். பாத்தீங்களா? இந்த மகள் ஆண்டவர் சிநேகிச்சா, ஆண்டவர் சொல்றாரு, நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன். நல்ல கவனிங்க. ஆண்டவர் ரூத்துக்கு நல்ல ஒரு வார்த்தை, பயப்படாத, பயப்படாத. யார் மூலமாக அந்த வார்த்தையை சொன்னாரு கேட்டீங்கன்னா, போவாஸ் மூலம் தான் சொன்னார். ரூத் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இப்போதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். நீ தண்ணீருக்குள்ள நடந்த, ஆண்டவர் உன் கூட இருந்தார். நீ ஆறுகளுக்குள்ள நடந்த, ஆண்டவர் உன் கூட இருந்தார், இருக்கிறார். நீ அக்னியின் ஊடே நடந்த, ஆண்டவர் உன் கூட இருக்கிறார். நீ பயப்படாத, நீ பயப்படாத. உனக்கு வேண்டியவைகளை நான் என்ன செய்வேன். நல்ல கவனிங்க. செஞ்சிட்டார், மேன்மைப்படுத்தினார். ஆண்டவர் இந்த ரூத்தை உயர்த்தி மேசியாவாகிய இயேசுவுக்கு மூதாட்டியாய் மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா! எவ்வளவு பேர் தான் ஆசீர்வாதம். கவனிங்க, இது முதல் காரியம். அப்ப தனிப்பட்ட ஜீவியத்துல என் தேவன் நம்முடைய வாழ்க்கையில அற்புதமான காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவது, நாம் தனிப்பட்டவர்களாய் இருக்கலாம், ஆனா நம் மூலமாக தேவன் சில காரியங்களை, திட்டங்களை செய்ய வாஞ்சிக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்தார். தேவனை அறியாத ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர் ஆபிரகாம். அந்த ஆபிரகாமை தேவன் ஒரு நாள் அழைத்தார். ஆபிரகாமுக்கு அப்போ சந்ததியே இல்லை, பிள்ளையே இல்லை. ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையை கவனிங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயது உள்ளவனாய் இருந்தான். 75 வயசு உள்ள ஒரு முதியவர். ஆபிரகாம் சாரலுக்கு என்ன இல்ல, குழந்தை இல்ல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் எண்ணத்தை விடு,
உன் ஜனத்தை விடு, உன் தேசத்தை விடு, என்ன பின்பற்று. ஆண்டவர் உடன்படிக்கை பண்றார் ஆபிரகாமோட. பாருங்க, ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசிச்சார், அப்படியே நம்பினார். நம்பிட்டு ஆண்டவர் சொன்னபடியே இனத்தை விட்டார், ஜனத்தை விட்டார், தேசத்தை விட்டார், ஆண்டவருக்கென்று எல்லாவற்றையும் விட்டுட்டு கிளம்பிட்டார். இப்ப ஆண்டவர் என்ன தெரியுமா வாக்கு பண்ணாரு? நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். இப்ப எவ்வளவு பேர் இருக்காங்க கூட? இவங்க 2 பேர் தான். அது கூட சும்மா சொல்ல, அடுத்து சொன்னாரு, உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இதோட நிக்கல, அடுத்து சொல்றாரு, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்கல் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ இவருக்கு வம்சங்கள்லாம் வரும். இன்னும் ஒரு சந்ததி கூட இல்ல, ஒரு பையன் கூட இல்ல. ஆனா என்ன சொல்றாரு? வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இதை நம்ம ஜீர்ணிக்க முடியுமா? இது ஆண்டவர் சில டைம் சொல்றது நமக்கு ஜீர்ணிக்கவே முடியாது. 75 வயசுல சொன்னாரு. எப்போ அதை நிறைவேற்றினார்? அவருடைய 100வது வயசுல. 25 வருடம் ஆபிரகாம் காத்திருந்தார். 1-2 நம்மளால ஒரு மாசம் காத்திருக்கிறதே கஷ்டமா இருக்கு. நம்ம ஒரு விண்ணப்பம் செய்வோம், ஒரு ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவர்ட்ட. ஃபாஸ்டிங் இன்னைக்கு போட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன், அந்த ராத்திரியே நமக்கு பதில் வந்துடணும்னு எதிர்பார்ப்போம். உடனே கொடுக்கலன்னா என்ன ஆண்டவர் இவர் அப்படின்னு சொல்லுவோம். ஆபிரகாம் தேவன் அழைச்சாரு, வாக்கு தத்தம் கொடுத்தாரு. அதான் வாக்கு தத்தமான ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாமோட உடன்படிக்கையும் பண்ணினாரு. இப்போ ஆபிரகாமோட லோத்தும் கூடிய இருக்காரு. பாத்தீங்களா? லோத்து இருக்கிறதுனால கொஞ்சம் ஆபிரகாம் கொஞ்சம் என்ன இருப்பாரு, கொஞ்சம் ஒருவேளை லோத்தின் மூலமாக தேவன் செய்வாரோ அப்படின்லாம் நினைச்சிருக்கலாம். அதனாலதான் நீங்க நல்லா கவனிங்க. இப்ப லோத்து கூட இருக்கும்போது லாஸ்ட்ல என்ன ஆயிடுச்சு? 2 பேருக்கும் பிரிவினை வந்துருச்சு. லோத்துடைய மெய்ப்பொருளுக்கும் ஆபிரகாமுடைய மெய்ப்பொருளுக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் ஏற்பட்டுருச்சு. லோத்துடைய முகம் அப்படியே மாறுது. பார்த்தாரு ஆபிரகாம், கூட இருந்தா சண்டை தான் வரும். அதனால சொல்லிட்டாரு, லோத்தை பார்த்து சொல்ல, லோத்து நம்ம 2 பேருக்கும் சண்டைலாம் வேண்டாம், சமாதானமா இருப்போம். நீ எந்த இடத்த நீ தெரிந்து கொள்றே நீ போ, நான் மீதி இடத்துல நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். உடனே லோத்து அழகா எதை தெரிந்துக்கிட்டாரு? சூப்பரான இடம் பார்த்தாரு, சோதோம் பார்த்தாரு. அது எப்படி இருந்துச்சா? ஏதேன் போல இருந்துச்சான். கார்டன் ஆஃப் ஈடன் அவ்வளவு சூப்பரா செழிப்பா இருந்துச்சு. அதை பார்த்து போயிட்டாரு. சரி போகட்டும். போனாரு, அங்க போய் மாட்டிக்கிட்டாரு தலைவர். அங்க சோதோமுடைய அந்த தேசம் எல்லாம் எதிரிகளால் தாக்கப்படுது. இந்த நேரத்துல ஐயா லோத்தும் சிறைவாசி ஆயிட்டாரு. சத்ரு அவனையும் பிடிச்சாச்சு. இந்த செய்தி ஆபிரகாமுக்கு வருது. ஆபிரகாம் வந்த உடனே ஆபிரகாம் பாக்குறாரு, ஐயோ என் பையனாச்சே, ஓடுறாரு. ஆட்களோட போய் காப்பாத்திட்டாரு. காப்பாத்தின பிறகு லோத்து இவரோட வந்தாரா? வரல. எப்படி இருக்கும் யோசிங்களேன். இவன் இப்பமா திரும்பி வந்துருவானா? கொஞ்சம் உள்ள ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். அதனால ஓடி வந்திருக்காரு. சத்ரு பிடிச்சிட்டு போயிட்டான். அந்த சத்ருவிட்ட இருந்து கையில இருந்து அந்த பிடியில இருந்து காப்பாத்தி அவனுடைய ஜீவனை காப்பாத்தி அவங்க குடும்பத்தை காப்பாத்தி கொண்டு வந்திருக்காரு. அட்லீஸ்ட் இந்த நேரத்துல அது லோத்து, அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், நான் வந்துடுறேன் உங்க கூட அப்படின்னு சொல்லிருக்கல. வரவே இல்லைங்க. வராதனால என்னாச்சு கொஞ்சம் கவனிங்க. 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு, நான் இப்ப சொன்னதெல்லாம் இந்த காரியங்கள் நடந்த பின்பு, இப்ப லோத்து வரல, கூடையும் வரல. லோத்து ஆபிரகாம் செய்த நன்மைகளையும் நினைக்கல. இவன் பாருங்க, இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஆபிரகாம் என்ன ஆயிடுச்சு? சோர்வு வந்துருச்சு. நம்ம எல்லாருக்கும் இந்த சோர்வுகள்லாம் வரும்ல. அதான் சொன்னேன், தண்ணீர்களுக்குள்ள போகும்போது, ஆறுகளுக்குள்ள நடக்கும்போது நமக்கு என்ன வரும்? சோர்வு வரதான் செய்யும். அக்னியின் பாதையில ஊடுவ நடக்கும்போது சோர்வு வரதான் செய்யும். சில நேரங்களில் நீங்க நன்மை செய்தாது பாப்பீங்க, ஆனா நன்மை செய்ததற்கும் பதில் வராது, உங்களுக்கு தீமை தான் வரும். ஆபிரகாமுடைய லைஃப்ல வந்துச்சு. சோர்ந்து போயிட்டாருங்க. அவருடைய எண்ணெல்லாம் என்னன்னா, எனக்கு ஒரு குழந்தை இல்லையே, எனக்கு ஒரு சந்ததி இல்லையே, ஆள் இல்லையே. ஆண்டவரே நீங்க தானே என்ன சொன்னீங்க, வாக்கு கொடுத்தீங்க, வம்சங்கள் எல்லாம் உன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும் சொன்னீங்களே, எனக்கு சந்ததி இல்லையே என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற நேரம் பாருங்க, ஆண்டவர் டக்குன்னு உற்சாகப்படுத்துற பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு
தரிசனத்துல உண்டாகி. இந்த வார்த்தை கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை. யார் வந்து பேசுறா இப்போ ஆபிரகாம்கிட்ட? இயேசு தாமே வந்து பேசுகிறார். அல்லேலூயா. எப்படி? இயேசு ஏதோ சீஷர்களுக்கு மட்டும் சொல்லல, இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். எப்ப சொல்றாரு? மனிதனா இருக்கும்போது, இந்த உலகத்துல வாழ்ந்த போது அப்போஸ்தலர் அவங்க கிட்ட மட்டும் சொல்ல, ஆபிரகாம் இருந்த நாட்களிலும். அதனால்தான் இயேசு சொன்னார், ஆபிரகாம் என்னை கண்டான், கண்டு களி கூர்ந்தான். களி கூர்ந்தான். ஆபிரகாம் சோர்ந்து போயிருந்த நேரத்துல, அப்படியே மனம் மடிந்து இருந்த நேரத்துல, நம்பிக்கை அற்று இருந்த நேரத்துல, ஆண்டவர் ஆபிரகாம் சொல்ற, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். நீ பயப்படாதப்பா, நான் உனக்கு கேடகம், நான் உனக்கு பெரிய பலனா இருக்கிறேன், உனக்கு நான் தான் ரிவார்டு, நீ என்ன நம்பு, என்ன விசுவாசி. பாருங்க, இந்த வார்த்தை கிடைச்ச உடனே இயேசு தாமே வந்து தரிசனம் கொடுத்து ஆபிரகாமோடு பேசுனதுனாலே ஆபிரகாம் திடன் கொண்டார். அந்த நேரத்தில் அந்த வார்த்தை அப்படியே நம்பின மனிதன் திடன் கொண்டார். திடன் கொண்டதுனால வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொன்னார், அவரை அழைச்சிட்டு வெளியே வந்தாரு. வானத்தை பாரு, நட்சத்திரங்கள் எல்லாம் பாரு, நல்லா பாரு, உன்னால என்ன குடும்பமா பார்த்தாரு. நோ ஆண்டவரே, என்ன முடியல, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் போ. வசனம் சொல்லுது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அல்லேலூயா. 6ஆம் வசனத்தை கவனிங்க, அவன் கர்த்தரை விசுவாசித்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு தரிசனத்தை உண்டாகி பேசிட்டு, இப்ப யார விசுவாசிக்கிறார் ஆபிரகாம்? கர்த்தரை விசுவாசி. அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தரும் ஒண்ணுதான். நல்ல கவனிங்க, பழைய ஏற்பாடுல கர்த்தர் என்று வர்ற வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதா இருக்கிறது. அப்ப நல்லா கவனிப்போம், கர்த்தரை ஆபிரகாம் நம்பினார். அதனால வசனம் சொல்லுது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, பாருங்க, இந்த நேரத்துல கூட ஆண்டவர் உற்சாகப்படுத்துறார். நம்ம வாழ்க்கையில ஏற்ற தாழ்வுகள் வரதான் செய்யும். ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்திருப்பாரு, ஒருவேளை அது நிறைவேறாம இருந்துட்டே இருக்கும். இந்த வாக்கு நிறைவேறலையேன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ என் உடன்படிக்கையின் பிள்ளை, நீ என் சிநேகிதன், நான் உன்னை மீட்டு கொண்டேன், நான் என்ன சொன்னேனோ அது நிச்சயம் செய்வேன். நான் சொன்னதை ஒரு நாளும் சந்தேகப்படாத. ஆபிரகாம் எப்படி கர்த்தரை விசுவாசித்தானோ, விசுவாசித்ததுனால அது அவனுக்கு என்னவா எண்ணப்பட்டுச்சான்? நீதியாக எண்ணப்பட்டுச்சு. அதனால்தான் பாருங்க, இந்த நம்பிக்கைக்கு பிறகு ஆபிரகாமுக்கு 99 வயசாச்சு. அன்று சரீரம் செத்து போச்சுன்னு தெரியும், சாராளுடைய கர்ப்பம் அது செத்து போச்சுன்னு தெரியும். எல்லாம் தெரிஞ்சு கூட கர்த்தரை விசுவாசிச்சாரு, கர்த்தரை மேன்மைப்படுத்தினார். ரோமர்ல எழுதும்போது அப்போஸ்தலன் பவுல் ரொம்ப அழகா எழுதுவாரு. ரோமர் அதனுடைய 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆபிரகாம் கர்த்தரை எப்படி விசுவாசிச்சார்னா, அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளதா இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் அவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அல்லேலூயா. இப்படிதாங்க நீங்களும் நானும் செய்யணும். ஆபிரகாம் பாருங்க, அந்த 25 இயர்ஸ் அந்த யாத்திரையில தண்ணீருக்குள்ள நடந்தாரு, ஆறுகளுக்குள்ள நடந்தாரு, அக்னிக்குள்ள போனாரு, எல்லாம் போனாரு. ஆனா ஆண்டவர் அவரு கூட இருக்கிறத முற்றிலுமாய் நம்பினார். அதனால்தான் அவனுக்கு நம்புகிறதுக்கு ஏதுவில்லாது இருந்து என்ன செஞ்சாரா? நம்பிக்கையோட விசுவாசித்தார். விசுவாசித்த மனுஷன் தன்னுடைய பலவீனத்தை பார்க்கல, தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த குறைகளை பார்க்கல. அவன் எதை எண்ணவே இல்லை, தன்னுடைய பலவீனத்தை எண்ணவே இல்லை. எதை மட்டும் அறிக்கை செஞ்சார் கேட்டீங்கன்னா, தேவனுடைய வாக்கு தத்தங்களை அதை முற்றிலுமாய் நம்பி அதை நிறைவேற்ற வல்லவராகிய தேவனுக்கு என்ன செஞ்சாரு? மகிமை செலுத்தினார், விசுவாசத்தில் வல்லவரானார். நல்ல கவனிச்சீங்களா? பாருங்க, இப்படி ஆனதுனால வாக்கு பண்ணப்பட்ட சந்ததியாகிய ஈசாக்கை
பெற்றெடுத்தார். அல்லேலூயா. தாராளும் விசுவாசித்தார். அவளுடைய கர்ப்பத்தை தேவன் பலப்படுத்தினார். நல்ல ஒரு சந்ததி ஈசாக்கை பெற்றெடுக்கும்படியான தேவன் கிருபை தந்தார். ஈசாக்கு மூலம்தான் யார் வந்தா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை மேன்மைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கணும். ரூத் ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் இயேசுவை மகிமைப்படுத்தினாள். எப்படி? அவளுடைய சந்ததியில தான் இயேசு பிறந்தார். ஒரு ஆபிரகாமுடைய லைஃப்ல தேவன் பெரிய காரியம் செஞ்சாரு. அந்த ஆபிரகாம் மூலமாக இயேசு மகிமைப்பட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அடுத்த இன்னொரு மூணாவது காரியத்தை சொல்றேன். இன்னைக்கு ஆண்டவர் சபையை கொடுத்திருக்கிறார். சபை யார் அப்படின்னு கேட்டா, சபை கிறிஸ்துவினுடையது. கிறிஸ்து தான் சபைக்கு தலையாயிருக்கிறார். இத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லாமல் இல்லவே இல்லை. பாருங்க, ஒரு வசனத்தை எனக்காக வாசிங்க. மத்தேயு 16:18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இது இயேசு இந்த உலகத்துல இருந்த நாட்களிலே பேதுருவிடம் சொன்னார். ஏன்னா பேதுரு இயேசுவை குறித்த நல்ல வெளிப்பாடை பெற்றவர். என்ன வெளிப்பாடு தெரியுமா? இயேசுவை எப்படி அறிக்கை செய்யறாரு? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிட்டார். அது ஆண்டவரே தாமே சொன்னார், இயேசுவை சொன்னார். இது உனக்கு பிதா வெளிப்படுத்தி இருக்கிறார். நல்லா கவனிங்க. பேதுரு யாரு? இயேசுவினுடைய பிரதான சீஷன், பிரதான அப்போஸ்தலன் இல்ல, இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் இல்லையா? இப்ப ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்றாரு, பேதுருவே, இந்த கல்லின் மேல் என் சபையை ஸ்தாபிப்பேன். சபையை குறித்த வெளிப்பாடை யாரு கொடுக்கிறாரு? பேதுருக்கு கொடுக்கிறார். இயேசுவினுடைய சபை எப்போ உருவாகுது? பெந்தகோஸ்தே என்னும் நாளிலே உருவாகிற்று. இயேசு மரித்து உயிரோடு எழுந்து பரம் ஏறின பிறகு, அந்த நாட்களுக்கு பிறகு நடந்த பெந்தகோஸ்தே என்னும் நாள்ல தான் புதிய ஏற்பாட்டு சபை உருவாகுது. அந்த சபைக்கு தலையாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப முன்கூட்டியே ஆண்டவர் பேதுருக்கு என்ன சொன்னார்னா, இந்த கல்லின் மேல் என் சபையை ஸ்தாபிப்பேன். நீங்க நினைச்சு கூட பேதுரு என்னும் கல்லின் மேல் சபையை ஸ்தாபிப்பேன்னு சொல்ல, இந்த கல்லின் மேல் சபையை ஸ்தாபிப்பேன். இந்த கல்னா தன்னை குறித்து சொல்றாரு. நான் தான் அந்த கல், இந்த கல்லின் மேல் என் சபையை ஸ்தாபிப்பேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இன்னும் அது கொஞ்சம் விளக்கமா நீங்க பார்க்கணும்னா இயேசுவினுடைய கூற்றை நீங்க கவனிக்கணும். மத்தேயு அதனுடைய 21:44. இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். அப்படின்னா யாரு? இயேசுவின் மேல யார் விழுறாங்களோ நொறுங்கி போவாங்க. இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சூப்பரா சொல்லிட்டாரு. யார் என் மேல மோதுனா அவனுக்கு என்ன ஆகும்? நொறுங்கி போவான், காயம் ஏற்படும். ஆனா இந்த கல்லு யார் மேல விழுந்துருச்சோ காலி, நசுங்கியே போயிடுவான். அப்ப இந்த கல்லின் மேல் என் சபையை ஸ்தாபிப்பேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது. சரி, இது எதுக்கு உங்களுக்கு சுட்டி காட்டினேன் அப்படி சொன்னா, இப்ப சபைக்கு நேராக உங்களை அழைத்து செல்ல விரும்புறேன். சபைக்கு தூணா இருக்கிறவர் யாரு? பேதுரு. சபைக்கு தூணா இருக்கிறவர் யாரு? யோவான். இந்த பேதுரு யோவான் இந்த இருவரும் சபைக்கு, ஆதி திருச்சபைக்கு தூண்களாயிருந்தவர்கள். ஆண்டவர் இவர்களை நியமித்து வைத்திருந்தார். யாக்கோபும் அதோடு சேர்ந்து வருவார். ஆனால் இங்க கவனிக்கணும், திருச்சபை இப்ப உருவாயிற்று. சபை தேவனால் உருவாக்கப்பட்ட ஒன்று. உடன்படிக்கையின் பிள்ளைகள் சேர்ந்து கூடி தேவனை ஆராதிக்கிற இடம் தான் சபை. சபையை குறித்த அறிவு நமக்கு வேணும். சபை என்பது ஒரு பில்டிங் இல்ல, இது ஒரு கட்டடம் அல்ல. சபை என்பது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டு மீட்டெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், பிரித்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், இவர்களுடைய சங்கம், ஐக்கியம். இதைதான் சபை என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சபைக்கு தலை யாரு? ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்து. அதற்கு தேவன் யாரை நியமித்து வைத்திருக்கிறார்? அப்போஸ்தலர்களை நியமித்து வைத்திருக்கிறார். சோ ஆதி திருச்சபை உருவாகும் போது பேதுரும் யோவானும் அதுக்கு ஆதி திருச்சபைக்கு அவர்கள் தூண்களாய் இருந்தார்கள், அவர்கள் அஸ்திபாரங்களாய் இருந்த தேவன் வைத்திருந்தார். இப்ப நல்லா கவனிப்போம். இவங்க வாழ்க்கையில இவங்களுக்கு தேவன் உடன்படிக்கை என்ன கொடுத்திருக்காரு? இப்போ என்ன உடன்படிக்கை பண்றாரு? இந்த கல்லின் மேல் சொல்லுங்க, உயிர்த்தெழுவதற்கு முன்பாகவே, இயேசு மரிப்பதற்கு முன்பாகவே பேதுருக்கு என்ன வாக்கு கொடுத்துட்டாரு? இந்த கல்லின் மேல் என் சபையை ஸ்தாபிப்பேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. இப்ப கூட ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறாரு? யாக்கோபே, நீ பயப்படாத, நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன். இஸ்ரவேலே, நீ பயப்படாத, நான் உன்னை சிருஷ்டித்திருக்கிறேன். நீ என்னால் உருவாக்கப்பட்டவன். அப்போஸ்தலர்களே, நீ பயப்படாத, இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன். இன்னைக்கு இப்படிதான் நமக்கிட்ட உடன்படிக்கை பண்றாரு. இப்படிப்பட்ட நல்ல வாக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. பேதுருக்கிட்ட அன்னைக்கே சொல்லிட்டாரு, பேதுருவே, இந்த கல்லின் மேல் சபையை ஸ்தாபிப்பேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. ஆதி திருச்சபையில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காட்டுறேன். பேதுரு யோவானும் அவங்க ஆலயத்துக்கு நேரா போறாங்க, ஜெபிப்பதற்காக போறாங்க. அந்த ஜெபிப்பதற்கு போகும்போது அந்த ஆலயத்துல அலங்கார வாசல்ல ஒரு மனிதன் சப்பானி, பிறவியிலிருந்து சப்பானி, அவன் இருந்து பிச்சை கேட்டுட்டு இருக்கான். பிச்சை கேட்டு இருக்கும்போது பேதுரு அவனை பார்த்தாரு, உற்று பார்த்தாரு, அவனும் உற்று பார்த்தான். ஏதாவது பேதுருக்கிட்ட இருந்து ஏதாவது கொஞ்சம் பைசா கிடைக்குமா, பொண்ணு கிடைக்குமா, வெள்ளி கிடைக்குமான்னு பார்த்தாரு. ஆனா பேதுரு சொன்னாரு, என்கிட்ட வெள்ளியும் இல்லை, என்கிட்ட பொண்ணும் இல்லை, என்கிட்ட ஒன்னே ஒன்னு தான் இருக்கு, இயேசு கிறிஸ்துவின் நாமம் இருக்கு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ எழுந்து நாடான்னு சொன்னாரு. உடனே துள்ளி குதிச்சிட்டான். ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. இவன் துள்ளி குதிச்சான், தேவனை மகிமைப்படுத்தினா. இந்த சம்பவத்தினாலே பேதுரும் யோவானுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருச்சு. ஜனங்கள் எல்லாம் கூடி வந்தாங்க. கூடி வந்து இந்த அதிசயத்தை பார்த்தாங்க. பார்த்த உடனே சுவிசேஷத்தை சொல்லிட்டாரு. சுவிசேஷத்தை கேட்ட தேவ பிள்ளைகள், அந்த கூடி இருந்த பிள்ளைகள்ல அநேக ரட்சிக்கப்பட்டாங்க. இப்ப நல்லா கவனிங்க, முதல் பேதுரு பிரசங்கித்த பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, அப்படித்தானே? ஆனா இந்த சம்பவத்துக்கு பிறகு 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அல்லேலூயா. சபையில 5000 பேர் சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். இத பார்த்த உடனே அந்த நாட்கள்ல இருந்த பிரதான ஆசாரியர்கள், அந்த நாட்கள்ல இருந்த சதுசேயர்கள், பரிசேயர்கள் எல்லாருக்கும் பயங்கர பயம் பிடிக்குது. உடனே என்ன செஞ்சாங்க? பேதுருவையும் யோவானையும் சிறைச்சாலையில தள்ளிட்டாங்க. பேதுருவையும் யோவானையும் பயம் முறுத்துறதுக்காக திருப்பி ஆலோசனை சங்கத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து அவனை பேச வைக்கிறாங்க. அங்க பேதுரு கிட்ட பயம் முறுத்துற மாதிரி பேசுறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன், பிரதான ஆசிரியர் உட்கார்ந்து இருக்காரு, அந்த ஜனத்தின் மூப்பர்கள் உட்கார்ந்து இருக்காங்க, அதிகார வர்க்கம் உட்கார்ந்து இருக்கு, சாதாரண ஒரு மீனவர் பேதுரு, சாதாரண மீனவர் யோவான். நமக்கு அவர்கள் அப்போஸ்தலர் பெரியன்னு நமக்கு தெரியும், அவர் வல்லமையிலோ நமக்கு தெரியும். ஆனா அந்த நாட்கள்ல இந்த பிரதான ஆசிரியர்களுக்கு அவங்கள யாரு? துச்சமான மனுஷன், படிப்பறிவு இல்லாதவர்கள், அப்படிதான் அவங்க பார்த்தாங்க. படிக்கவே இல்லை இந்த மக்கள், ஸ்கூலுக்கே போல, அப்படிதான் பார்த்தாங்க. அதுல என்ன நினைச்சிட்டாங்கன்னா, நல்ல பயமுறுத்தி கொஞ்சம் இவங்கள டார்ச்சர் பண்ணிடலான்னு பார்த்தாங்க. ஆனா நடந்தது என்ன? இந்த பேதுரும் இந்த யோவானும் பலன் அடைஞ்சாங்க பாருங்க. ஆவியில பலன் அடைந்து ஆண்டவருடைய உடன்படிக்கை அப்படியே நம்புறாங்க. தண்ணீருக்குள்ளதான் நடக்கிறாங்க, ஆறுகளுக்குள்ளதான் நடக்கிறாங்க, அக்னிக்குள்ளதான் போயிடுறாங்க. ஆனா பயப்படலங்க. இந்த ஆலோசனை சங்கத்துல அவங்களை நிறுத்தி நடுவுல நிப்பாட்டி வச்சு கேள்வி கேட்கிறாங்க. கேள்வி கேட்கும்போது பேதுரு என்ன சொல்றாரு? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து, நல்ல கவனிங்க, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பிரியமா நடந்தா, கர்த்தருக்கு பயந்து ஜீவித்தா, கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளா இருந்தா, நம்முடைய வாழ்க்கையில தண்ணீர்கள் வரும், நம்முடைய வாழ்க்கையில ஆறுகள் வரும், நம்முடைய வாழ்க்கையில அக்னிக்குள்ள நடக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் நம்ம கூட ஆவியானவர் இருப்பார். அல்லேலூயா. ஆவியானவர் இருந்தால் நீங்கள் எதையும் மேற்கொள்ளலாம், எதையும் மேற்கொள்ளலாம். பாருங்க, இந்த சர்வ அதிகாரம் படைத்த இந்த பிரதான ஆசிரியர்களுக்கு நத்தியில இருக்கிற பேதுரு யோவானும் பயப்படலங்க.
ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து அவர்களை பலப்படுத்தி அவங்களை எப்படி பேச வைக்கிறார் பாருங்க. அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியா இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால் சொல்றாங்க. என்ன பதில் பாருங்க. உங்களால், எப்படி எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. ஹலோ மிஸ்டர் ஹை பிரீஸ்ட், உங்களால். ஜனத்தின் மூப்பர உங்களால். பரிசேயனே உங்களால். இவங்க கிட்ட இருக்க தைரியத்தை பாருங்க. பரிசுத்த ஆவியினால் நிறைந்து. ஹல்லேலூயா. தண்ணீர்களுக்குள்ள போகும்போது கர்த்தர் கூட இருந்தா உங்களுக்குள்ள தனி பலன் இருக்கும், தனி தைரியம் இருக்கும். பாருங்க சொல்றாரு, உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தொழுந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுள். அதோட நின்னார். ரைட்டு. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமா எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கிழமை. எப்படி இருக்கும்? நீங்க அவரை அற்பமா என்னங்கயா, அவர்தான் மூளைக்கு தலைக்கலாயிட்டாரு. அதோட நின்னுட்டாங்களா? அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றார். என்ன தைரியம்! சுவிசேஷம் ஸ்ட்ரைட்டா யாருக்கு போயிருச்சு? பிரதான ஆசிரியனுக்கு. ஆலோசனை சங்கத்துல இருந்த எல்லா அந்த அதிகாரிகளுக்கு. இந்த இடத்துல எல்லாம் போய் சுவிசேஷம் நீங்க சொல்லவே முடியாது. ஆண்டவர் இந்த தண்ணீரின் பாதையில ஏன் நடக்க வச்சார் தெரியுமா? தம்முடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படியாய். இந்த ஆறுகளுக்குள்ள ஏன் நடக்க வச்சார் தெரியுமா? நீங்க அவருக்கு சாட்சியாய் நிற்கும்படியாய். அதனால அதே 43ஆம் அதிகாரம் எசாயால பார்க்கும்போது ஆண்டவர் சொல்ற, நீங்க தான் எனக்கு சாட்சிகள். தண்ணீர்களுக்குள்ளே நடக்கும்போது நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய சாட்சிகளாய் மாற வேண்டும். அதுக்கு அவர் என்ன தெரியுமா செய்வாரு? நீங்க அவர் மேல் விசுவாசம் வச்சா, அவர் மேல் நம்பிக்கை வச்சா, பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார், உங்களை தைரியப்படுத்துவார், உங்களை கைவிடவே மாட்டார். உங்க வாயில அவருடைய வார்த்தையை போடுவார். பாருங்க, பிரதான ஆசாரியன் இப்போ பயப்படுறான். இப்போ அவங்க கிட்ட கேள்வி கேட்ட மக்களுக்கு பிரதியுத்தரம் சொல்ல முடியல. அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு, எப்படியா ஆச்சரியப்பட்டு, அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஒண்ணு மட்டும் தெரியணுங்க, நீங்க முட்டாளா இருக்கலாம், படிப்பறிவு இல்லாதவர்களா இருக்கலாம், ஆனா நீங்க உடன்படிக்கையின் பிள்ளைனா உங்க மூலம் யார ஜனங்க தெரிஞ்சுக்கணும்? இயேசுவை தெரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. இதுக்காக தான் தேவன் நம்மை தண்ணீரின் பாதையில் நடக்க வைக்கிறார். இதுக்காக தான் தேவன் ஆறுகளுக்குள்ளே நடக்க வைக்கிறார். இதுக்காக தான் தேவன் அக்னியின் நடுவிலே வைக்க விடுகிறார். இதனால் தான் உபத்திரம் நிறைந்த இந்த உலகத்திலே தேவன் நம்மை வைத்திருக்கிறார். மறந்துடாதீங்க. ஆனா இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்ற, பயப்படாத, பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன். பாருங்க என்ன தைரியம் கொடுத்தாரு. இதுக்கப்புறமா அவங்க பார்த்தாங்க, இனிமேல் இந்த பேதுரும் யோவானையும் ஒன்றும் செய்ய முடியாது, சரி இவங்களை பயமுறுத்தியாவது பார்த்துடலாமா அப்படின்னு ஒரு அடுத்த ஸ்டண்ட் விட்டு பார்த்தாங்க. பாருங்க இங்க கவனிங்க. ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரமாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, இவங்களுக்குள்ளே சொல்லிக்கொண்டு இப்ப அவங்க கிட்ட என்ன பேசுறாங்க பாருங்க. அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவு பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பயமுறுத்தினாங்கன்னு அர்த்தம். உடனே பேதுரு என்ன சொல்றாரு? பேதுரும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிறதும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாது. சூப்பரா முடிச்சிட்டாங்க. இவங்களால ஒண்ணும் செய்ய முடியல. சிறைப்பிடித்தவர்களை விடுதலை ஆக்கிட்டாங்க. இப்ப விடுதலை ஆக்கணும்னு நல்லா கவனிங்க. இவங்க போய் சபையார்ட்ட சொல்றாங்க. சபையார் எல்லாம் ஒருமனப்பட்டு, அவங்களுக்கும் ஒரு பயம் வருது. அந்த பயமுறுத்தலை கேட்ட உடனே இவங்க சபையாருக்கும் பயம் வருது. ஆனா அந்த பயம் நிறைந்த சூழ்நிலை கூட அவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க? ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். நல்லா கவனிங்க, இதுதான் உங்களுக்கு அடுத்த சத்தியம்.
நம்ம சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது பாடு வரும், அக்னி நடுவில் போக வேண்டிய சூழ்நிலை வரும், தண்ணீர்களுக்குள்ளே போக வேண்டிய சூழ்நிலை வரும், உபத்திரம் வரும். ஆனா பயப்படாதீங்க, கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தர் கூட இருக்கிறத சபையாரும் உணரணும். பேதுரு யோவான் மட்டும் உணர்றது இல்லைல்ல, சபைக்கிட்ட வந்து சொல்றாங்க, சபையாரே எங்களை இப்படி பயமுறுத்துறாங்க, சுவிசேஷத்தை அறிவிக்க கூடாதுன்னு எங்களை கட்டுப்பாடு போட்டிருக்காங்க. உடனே சபையார் எல்லாரும், வசனம் சொல்லுது 24ஆம் வசனத்தை கவனிங்க, அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு. இதுதான் நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிறதுன்னு அர்த்தம். இப்போ ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில இந்த மாதிரி உபத்திரம் வந்தா, பாடு வந்தா, அவன் கர்த்தருக்கு எப்படி பயப்படுறான்னு தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர்கிட்டயே போகணும். மாம்சத்துல இறங்கக்கூடாது. மாம்சத்துல இறங்குறதுக்கு பேரு கர்த்தருக்கு பயப்படும் பயம் இல்ல. அப்ப நான் என் பலத்தை நம்புறேன்னு அர்த்தம். சபையார் எல்லாருமே பாருங்க, ஒருத்தர் மாம்சத்திலேயே இறங்கல. நம்ம அப்படி செய்யலாம், இப்படி திட்டம் போடலாம், அப்படி வகுக்கலாம்லாம் சொல்ல. இந்த செய்தியை கேட்ட உடனே அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபித்தாங்க. நீங்க தேவ பிள்ளைகளே, ஜெப வாழ்க்கை தேவ பயம் நிறைந்த வாழ்க்கை. மறந்துடாதீங்க. உண்மையான ஒரு ஜெப வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும் என்றால், நீங்க உண்மையாகவே தேவனை நேசிக்கிறீங்க, தேவனுக்கு பயப்படுகிறீங்கன்னு அர்த்தம், தேவனை மாத்திரமே விசுவாசிக்கிறீங்கன்னு அர்த்தம். மாம்சத்துக்கு ஒரு நாள் இடம் கொடுத்துறாதீங்க. இந்த சபையார் செய்ததை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். இவங்களுக்கும் அந்த பயமுறுத்தல் வந்துருச்சு, இவங்களுக்கும் ஆபத்து இருக்கு, உபத்திரம் அப்படியே இவங்களை கவ்வி கொள்ளுது. அந்த நேரத்துல கூட இவங்க எல்லாம் என்ன திரும்ப செஞ்சாங்க, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து ஒருமனப்பட்டு இவங்க எல்லாரும் ஜெபித்தாங்களாம். ஆண்டவர்ட்ட எப்படி ஜெபம் பண்றாங்க தெரியுமா? இப்போதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்துதல்களை தேவரீர் கவனித்து. அப்படின்னா இவங்களுக்கு பயம் வந்துருச்சு, அவங்க பயமுறுத்துனாங்க, ஏன்னா இவங்களை பயப்படுத்துவதற்கு தான் அந்த பயம் வந்துருச்சு. இவங்க ஆண்டவர்ட்ட தெரிவிக்கிறாங்க, ஆண்டவரே அவர்கள் பயமுறுத்துதல்களை நீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களையும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தரலும் என்று சொல்லி ஊக்கமாய் ஜெபித்தாங்க. இங்க வசனம் சொல்லுது, அவர்கள் ஜெபம் பண்ணின போது ஒரு மனமா ஜெபித்தீங்கன்னா, சபை ஒருமனப்பட்டு ஜெபிச்சா அதிசயங்களை பார்க்கலாங்க. சபை ஒருமனப்பட்டு ஜெபித்தா தண்ணீரின் பாதையிலே நீங்க நடந்தாலும், ஆறுகளுக்குள்ளே நீங்க நடந்தாலும், அக்னிக்குள்ளே நீங்க நடந்தாலும் ஒன்று சொல்லட்டும், இயேசு மகிமைப்படுவார். சபை ஜெபிக்க பழகணும். எப்படி ஜெபிக்கணும்? ஏதோ ஜெபித்தேன்னு சொல்லக்கூடாது, ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும். ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும். ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரருக்கு அனுகிரகம் பாராட்டுவீராக, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவை மகிமைப்படுத்துவதற்கு சபை அழைக்கப்பட்டிருக்கிறது. தனிப்பட்ட ஒரு மனிதனும் தேவனை இயேசுவை மகிமைப்படுத்தணும், அதே போல சபை இயேசுவை மகிமைப்படுத்தணும். இவங்கள ஒருமனப்பட்டு ஜெபித்தாங்க. அவங்க ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். நல்ல கவனிங்க, அதிகார வர்க்கம் பேசாதன்னு சொல்லி தடை விதிக்குது. இவங்க எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிச்சாங்க. பரிசுத்த ஆவியினாலே வல்லமையினால் அவர்களை நிரப்பினார். அவங்களை நிரப்பின உடனே பயம் ஆட்டோமேட்டிக்கா நீங்கிருச்சு. தண்ணீருக்குள்ளதான் நடக்கிறாங்க, கண்ணீரின் பாதையை தான் உருவ நடக்கிறாங்க. என்ன செஞ்சுட்டு போறாங்க தெரியுமா? சுவிசேஷத்தை அறிவித்துட்டே இருக்காங்க. ஹல்லேலூயா. வசனத்தை பிரசங்கித்துட்டே இருக்கிறாங்க. தேவ நாமம் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும். அதுக்காக தான் தேவன் சொல்றார், பயப்படாத. உன் வாழ்க்கையில பயத்துக்கு இடம் கொடுத்துறாத. நான் உன் கூட இருக்கிறேன். திடன் கொள், திடன் கொள். நான் உலகத்தை ஜெயித்தேன். பாருங்க, இப்படி செய்ததுனால சபையார் எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துறாங்க, தேவனுடைய வசனத்தை எடுத்து சொல்றாங்க. அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர்கள் மேல் தேவனுடைய பூர்ண கிருபை இருந்துச்சு. அவர்கள் தைரியமாய் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தார்கள். தேவனுடைய சபை இன்னும் விஸ்தாரம் அடைந்தது. ஹல்லேலூயா.
அதனால இயேசு சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை ஸ்தாபிப்பேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது இல்லை. இந்த உடன்படிக்கை தேவன் நம்மோட செய்திருக்கிறார், வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ ஆண்டவர் சமூகத்துல நம்ம என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல பயப்படாம, கர்த்தருடைய உடன்படிக்கையை நம்பி, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நம்பி, அவர் சமூகத்துல போய் மாம்சத்துல இறங்காம ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி, எங்களுக்கு பிரசங்கிக்க உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டோட ஜெபிக்கணும். நீங்க ஜெபித்தீங்கன்னா, சபை ஜெபித்தா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் நானிலமெங்கும் அது பரவும். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை தேவன் அப்படிப்பட்ட ஒரு பாத்திரமாய் மாற்ற வாஞ்சிக்கிறார். சோ இன்னைக்கு 3 ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காட்டினேன். எதுக்கு இதை காட்டினேன்? நம்முடைய ஆண்டவர் இன்னைக்கு நம்ம பார்த்து சொல்றாரு, பயப்படாத, நீ என்னுடைய பிள்ளை, நீ என் உடன்படிக்கையின் பிள்ளை. நான் உன்னை மீட்டு கொண்டேன், நான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என் சிநேகிதன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் தாமே இந்த வருஷத்துல நமக்கு இந்த கிருபைகளை தருவாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து